أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي زدني علما ويسألونك عن المحيض قل هو أذى فاعتزلوا النساء في المحيض வயஸ்அலூனக இன்னும் உம்மிடம் கேட்கிறார்கள் அனில் மஹீஸ் மஹீஸ்னா மாதவிடாய் மாதவிடாய் பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள் குல் ஹுவ கூறுவீராக அதன் அது ஒரு இடையூறு அதன் அப்படின்னா ஒரு இடையூறு ஃபஅதஸிலு எனவே விலகிவிடுங்கள் நிசா பெண்களை விட்டு ஃபில் மஹீஸ் மாதவிடாயில் வலா தக்ரபூஹுன்ன இன்னும் அவர்களுடன் உறவு கொள்ளாதீர்கள் ஹத்தா யத்ஹுர்ன அவர்கள் தூய்மையாகும் ஃபஇதா ததஹர்ன அவர்கள் முழுமையாக சுத்தமாகிவிட்டால் ஃபஇதா ததஹர்ன அதாவது அவர்கள் முழுமையாக சுத்தமாகிவிட்டால் அந்த மாதவிடாய் நின்று விட்டால் ஃபஅதூஹுன் அவர்களிடம் வாருங்கள் மின் ஹைசு அமரகுமுல்லாஹு முறைப்படி ஹைசுனா அந்த முறைப்படி அமரக்கும் உங்களை ஏவினான் அல்லாஹு இன்னல்லாஹ யுஹிப்புல் தவ்வாபீன ஸோ அப்படி அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான் யுஹிப்னா நேசிக்கிறான் தவ்வாபீன பாவத்திலிருந்து மீளுபவர்களை வயுஹிப்பு இன்னும் நேசிக்கிறான் முதஹிரீன பரிசுத்தமானவர்களை முதஹிரீனா பரிசுத்தமானவர்களை. அப்போ இந்த ஆயத்தில் இந்த மாதவிடாய் பற்றின விஷயங்களை உங்ககிட்ட கேட்குறாங்க. அப்போது குரான்லையே ஒரு பெண்களுக்கான ரொம்ப ப்ரைவசியான விஷயங்களை இவ்வளோ பகிரங்கமாக ஆரம்ப கட்டத்திலேயே அல்லாஹ் சொல்லியிருக்கான். அப்போது இஸ்லாம் பெண்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவமும் முன்னுரிமையும் கொடுத்துருக்கு. இன்னைக்கு எல்லாருமே சொல்கிறாங்க, அதாவது கரெக்டான எஜுகேஷன் கொடுக்கணும், உங்களுடைய அந்த பீரியட்ஸ் பற்றின விஷயங்களில் நீங்கள் இதாக இருங்க, இது தவறான விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அதை பற்றி பேசுங்க அப்படின்லாம் பல வருது, பல மாரல் எஜுகேஷன் கொடுக்கணும் இதெல்லாம். ஆனால் குரானில் எத்தனை பேர் ஓதுவோம், எத்தனை ஆண்கள் ஓதுறாங்க, எத்தனை பெண்கள் ஓதுறாங்க, எத்தனை தொழுகையில் இந்த ஆயத்துக்களை நம்ம ஓதுறோம். அப்போ இந்த மாதிரியான ஒரு சட்டம் குரானில் இருக்குது அப்படின்னா அப்போ பெண்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இன்னும் அந்த நிலையை கொடுத்து அது சொல்லும்போது அது ஒரு இடையூறு. இங்கே தூய்மையற்ற நிலைன்னு சொல்கிறாங்க, இதில் போட்டிருக்கு. பட் ஸ்டில் நம்ம அதோட அர்த்தம் பார்க்கும்போது என்னவா இருந்தது, அது ஒரு இடையூறு. ஏன்னா இன்றைக்கி தூய்மையற்ற நிலை அப்படிங்கிறதையும் கூட நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கிடலாம், எப்படி வேணாலும் பெண்களை மட்டம் தட்டுற அளவுக்கு சொல்கிறாங்க. பட் ஸ்டில் நம்ம பார்க்கும்போது அது ஒரு இடையூறாக கருதப்படுது. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், இந்த மாதவிடாய் காலத்தில் பெண்களை விட்டு நீங்கள் விலகி இருங்கள் அப்படின்னா, சுபஹானல்லாஹ் நம்மளுடைய இஸ்லாமிய விஷயங்கள் மட்டும்தான் இந்த டைமில் நம்மளை கண்ணியப்படுத்தி வச்சுருப்பாங்க. என்ன தொழுகை தேவையில்லை பாருங்கள். மாஷா அல்லாஹ், யாருக்காச்சும் நீங்கள் பயணம் செஞ்சாலும் தொழுகணும், யுத்தத்தில் நின்னாலும் தொழுகணும். ஆனால் மாதவிடாய் வந்தால் தொழுக வேணாம், நோன்பு வைக்க வேணாம், பின்னாடி நோன்பு வச்சுக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ சலுகைகளை கொடுத்தும் ஒரு சில விஷயங்களை மட்டும் அல்லாஹ் தடுக்கிறான். அதாவது இந்த மாதிரி டைமில் ஆண்கள் பெண்களை விட்டு விலகி இருங்க. பெரியவர்களுக்கு இது புரியும், சின்ன குழந்தைங்க இருக்கீங்க,
இது வந்து பெரியவங்களுக்கு இது புரியும். ஸோ ஜஸ்ட் ஒரு கணவன் மனைவிக்கு மட்டும் அல்லாஹ் வந்து இதை சொல்கிறான், நீங்கள் வந்து விலகி இருங்க. மற்றபடி வேறு யாரையும் இதை விலகி இருங்கன்னெலாம் அல்லாஹ் சொல்லலை. அவங்க தூய்மை ஆகும் வரை, அதாவது அவங்களுக்கு அந்த பீரியட்ஸ் முடிஞ்சு அவங்க ஃபுல்லாக ஃப்ரீ ஆகிற வரைக்கும் அவங்கள நீங்கள் தொடாதீங்க. தொடாதீங்கன்னா அணுகாதீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்ய வேணாம். ஸோ அதுக்கு மட்டும் நீங்கள் அணுக வேணாம். மற்றபடி உங்கள் மனைவியை நீங்கள் வந்து பொதுவாக நீங்கள் எல்லாமே கேஷுவலாக நீங்கள் இருக்கலாம். ஸோ அணுகாதீர்கள் அப்படின்னா கணவன் மனைவிக்கு அது புரியும். ஸோ பிறகு அவர்கள் தூய்மை அடைந்து விட்டால் அல்லாஹ் உங்களை ஏவிய முறைப்படி அவர்களிடம் செல்லுங்கள். இவ்வளோ டீட்டெயிலாவா குரானில்? ஸோ நல்லா அவங்க ஃப்ரீ ஆகிட்டாங்க அப்படின்னா இறைவன் ஏவிய முறைப்படி அவங்கக்கிட்ட நீங்கள் போங்க. திண்ணமாக அல்லாஹ் தீமையிலிருந்து விலகி இருப்பவர்களையும் தூய்மையை மேற்கொள்பவர்களையும் நேசிக்கிறான். அப்போது இந்த இடத்துல வந்து இன்றைக்கி காலகட்டத்தில் இந்த நிறைய சயின்ஸ் ரிசர்ச் எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து இன்றைக்கி சில இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, எப்போ வேணால் கணவன் மனைவி என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டகரியை ப்ரியாரிட்டைஸ் பண்ணி ஒரு சமூகம் இருக்குது. அதே சமயம் இன்னும் ஒரு சமூகம் எப்படி இருக்குன்னா, அச்சோ இது மாதிரிலாம் வந்துச்சுன்னா தீட்டு, இவங்கெல்லாம் வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது அப்படின்னு இன்னமும் வீட்டு வெளியே வச்சிருக்கக்கூடிய சமூகமும் இருக்குது. இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் இப்படியும் வச்சுக்காதீங்க இப்படியும் வச்சுக்காதீங்க. இந்த நேரம் ஒரு இடையூறான நேரம், இவங்கக்கிட்ட அந்த டைமில் அவங்கள்ட்ட நீங்கள் அணுகாதீங்க. மற்ற நேரத்தில் யூஸ்வல் ஆனதுக்கப்புறம் இறைவன் சொன்ன முறைப்படி நீங்கள் அணுகுங்க. ஸோ இது எவ்வளோ ஒரு 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 பெரிய எஜுகேஷன் இது. இன்றைக்கி இந்த எஜுகேஷன்லாம் குழந்தைங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு பெரிய போராட்டம்லாம் கூட பண்ணுறாங்க, நிறைய சொல்லித்தரணும்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாகவே அல்லாஹ் எவ்வளோ பெரிய எஜுகேஷனை, எவ்வளோ பெரிய ப்ராப்பர் சட்டத்தை இங்கே கொடுக்குறான். இன்னும் அடுத்த ஆயத்தில் பாருங்கள், நிசாஉக்கும் ஹர்சுல்லக்கும் ஃபஅது ஹர்சக்கும் அன்னா ஷைத்தும் அன்னா ஷிஇத்தும் வகத்திமு லி அன்ஃபுசிக்கும் வத்தகுல்லாஹ வஅலமு அன்னக்கும் முலாக்கு வபஷிரில் முஃமினீன். அப்போ நிசாஅக்கும் அப்படின்னா உங்கள் மனைவிகள், ஹர்சு விளை நிலங்கள், லக்கும் உங்களுக்கு, ஃபஅத்து ஆகவே வாருங்கள், ஹர்சக்கும் உங்கள் விளை நிலங்களுக்கு, அன்னா ஷிஇத்தும் எவ்வாறு நாடினீர்கள், வகத்திமு இன்னும் முற்படுத்துங்கள், லி அன்ஃபுசிக்கும் உங்களுக்காக, வத்தகுல்லாஹ இன்னும் அல்லாஹ்வை அஞ்சுங்கள், வஅலமு இன்னும் அறியுங்கள், அன்னக்கும் நிச்சயமாக நீங்கள், முலாகூஹு அவனை சந்திக்கக்கூடியவர்கள், வபஷிரி இன்னும் நற்செய்தி கூறுவீராக, அல் முஃமினீன் நம்பிக்கையாளர்களுக்கு. அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் மனைவியர் வந்து உங்களுக்குரிய விளைநிலங்கள். ஏன்னா ஒரு விளைநிலமானது ஒரு மனிதனுக்கு எவ்வளோ பிடித்தமானது. ஏன்னா அது 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 இருக்க இருக்க அவனுக்கு அது லாபம்தான். அந்த விளைநிலம் எவ்வளோ அவனுக்கு சொந்தமோ அந்த அளவுக்கு அவனுக்கு அது லாபம், அந்த அளவுக்கு அவனுக்கு அது பிரியத்திற்குரியதாக இருக்கும். ஸோ அதை வந்து மனைவியோட ஒப்பிட்டு இறைவன் சொல்கிறான். அப்போனா இவங்களை நீங்கள் இவங்களை நீங்கள் திருமணம் முடித்து நீங்கள் வச்சிருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அது லாபந்தான். உங்கள் இஷ்டப்படி உங்களுடைய விளைநிலங்களுக்கு நீங்கள் செல்லுங்கள். ஸோ எவ்வளோ ஒரு விருப்பமான ஒரு செயல். கூடவே ஏன் விளைநிலங்களை எல்லாம் குறிப்பிடுறான், மேலும் உங்களுடைய வருங்காலத்துக்காக முன்கூட்டியே ஏதாவது செய்து கொள்வதில் அக்கறை காட்டுங்கள். இதுதான் மெயின்.
அதாவது இன்னைக்கு காலகட்டத்தில் திருமணம், மற்ற விஷயங்கள் இதெல்லாம் வேணவே வேணாம், குழந்தை பேர்லாம் வேணவே வேணாம், நமக்கு நம்மளே போதும், எனக்கு சுதந்திரமாக நான் இருக்கேன் அப்படின்னு ஏகப்பட்ட சிரிப்பு வரக்கூடிய பல வித்தியாசமான ப்ரொபகேண்டாஸை கொடுத்து நம்மளை வந்து முட்டாளாக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த விளை நிலங்களையே எல்லாம் சுட்டி காமிக்கிறான் அப்படின்னா, அந்த பெண்களானவங்க அடுத்த சந்ததியை உருவாக்குறதுக்கு இவங்க ஒரு ஒரு மிக முக்கியமான பாத்திரம் இல்லையா? ஸோ ஒரு விளைநிலம் தானாக எதுவும் விளைச்சிடாது, விளைச்சல் போட்டால் தான் விளைக்கும். அதே மாதிரி தான் இந்த பெண்ணை அந்த நிலத்தோடு ஒப்பிட்டு இறைவன் சொல்கிறான், இவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் வந்து உங்கள் வருங்கால சந்ததியை நீங்கள் உருவாக்கிக்கோங்க. அதை விட மெயினாக அதற்காக முன்கூட்டியே ஏதாவது செய்து கொள்வதில் அக்கறை காட்டுங்கள். இப்போ இதை வந்து எடுத்துகிட்டு நம்ம செல்வத்தை நோக்கி சிந்திக்கக்கூடாது. செல்வத்தையும் தாண்டி இப்போ தான் இறைவன் வந்து அந்த நம்மளுடைய சந்ததிக்காக சில விஷயத்த சொல்கிறான். இது வரைக்கும் இத்தனை 223வது ஆயத்து இது வரைக்கும் எல்லாம் என்ன சொன்னான்? உங்கள் உறவினரை பாருங்கள், உங்கள் பெற்றோரை பாருங்கள், வழிபோக்கரை பாருங்கள், அனாதைகளை பாருங்கள், இதானே சொல்லிக்கிட்டு இருந்தா. இப்போ தான் சொல்கிறான், உங்கள் மனைவியரை நீங்கள் விளைநிலங்களாக எடுத்துக்கோங்க, உங்கள் விருப்பப்படி நீங்கள் விளைநிலங்களுக்கு போங்க, இன்னும் உங்கள் வருங்காலத்துக்காக முன்கூட்டியே ஏதாவது செஞ்சுக்கோங்க, அதில் அக்கறை காட்டுங்க, அல்லாவோட கோவத்திலேருந்து தவிந்து கொள்ளுங்கள். அப்போது எப்போ அல்லாவுடைய கோவத்துலேருந்து தவிர்ந்துக்கலாம் அப்படின்னா, குழந்தை பெக்கிறது மட்டும் இல்லை, குழந்தை தான் நாடுபவர்களுக்கு அல்லாஹ் தருவான். என்ன தான் நம்ம போட்டு உழுது எல்லாம் பண்ணாலும் சம்டைம்ஸ் எதுவுமே விளையாது, சம்டைம்ஸ் நல்லா ஒன்றுமே பண்ணலைன்னாலும் விளையும். அது நம்ம கையில் இல்லை. ஸோ இதே மாதிரி தான் குழந்தை வர்றதுங்கிறது நம்ம கையில் இல்லை. ஆனாலும் அந்த வந்த குழந்தைய நீங்கள் சிறந்த முறையில் வளர்த்து எடுக்கணும். இன்றைக்கி என்னாச்சு, குழந்தை வர்றது மட்டும்தான் நம்மளுடைய இது. ஏன்னா கல்யாணம் ஆச்சு, நான் உடனே குழந்தை, அந்த குழந்தைக்காக சுற்றுன்னு சுற்றி ஏகப்பட்ட பணம் விரயமாக செலவு பண்ணி, அதை விட கொடுமை மனசளவுலையும் உடல் அளவுலையும் அதிகமான தாக்கங்களை ஏற்படுத்தி நீங்கள் குழந்தைய பெற்று அந்த குழந்தைய எல்லார் முன்னாடியும் ரொம்ப செல்லமாக நம்ம வளர்த்து ரொம்ப ரொம்ப தாங்குன்னு தாங்கி வளர்த்து அடுத்த சமுதாயமாக அந்த குழந்தை வந்து இப்போ இன்றைக்கி மாஷா அல்லாஹ் எத்தனையோ பெண்கள் எத்தனையோ ஆண்கள் தங்களுடைய தவறுகளை ஒத்துக்கிட்டு அடுத்த விஷயங்கள் செய்கிறோம். ஆனால் இன்றைக்குள்ள நம்ம குழந்தைங்க அவங்க தவறுகளை ஒத்துக்கிறாங்களா? இன்றைக்கி நம்ம படிக்கிறோம், ஆனால் நம்ம குழந்தைங்க இந்த மாதிரி ஒரு தங்களை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு அவங்களால படிக்க முடியுமா, பணிவாக இருக்க முடியுதா? இதெல்லாம் சிந்திச்சு பாருங்கள். ஏன்னா இறைவன் சொல்கிறான், உங்களுடைய வருங்காலத்துக்காக நீங்கள் சிந்திச்சுக்கோங்க அப்படின்னா, அந்த வருங்காலத்துக்காக என்ன சிந்திக்கணும், முன்கூட்டியே ஏதாவது செஞ்சுக்கோங்க அப்படின்னா, அந்த குழந்தைய எந்த அளவுக்கு நம்ம பார்த்து பக்குவமாக இறைவனுடைய அந்த வழியில் நம்ம வளர்க்குறோமோ அந்த அளவுக்கு இறைவனுடைய கோபத்துலேருந்து நம்ம தப்பிக்கலாம். நிச்சயமாக அவனை நம்ம ஒரு நாள் சந்திப்போம். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் நபியே, உம்முடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொண்டிருப்பவருக்கு வெற்றியையும் பேறுகளை குறித்து நற்செய்தியும் கூறுவீராக. அப்போது எப்போ அந்த குழந்தைய நம்ம இறைவனுடைய வழிப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அறிவுரைப்படி நம்ம வளர்க்க ஆரம்பிச்சிட்டோமோ, எப்போ நம்ம அந்த மாதிரி முற்றிலுமாக மாறுறோமோ அப்போ நமக்கு வெற்றியும் நற்செய்தியும் இருக்குது. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் அல்லாஹ் இத்தனை ஆயத்துக்கு அப்புறம் இப்போ தான் குழந்தைய பற்றி பேசுகிறான். அதுவும் என்ன சொல்கிறான், அவங்களுக்காக ஒரு ஏதாவது நற்செயல் செஞ்சுக்கோங்கங்கிறான். அங்கே கூட செலவு பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு வந்தான். அவங்களுக்கு செலவு பண்ணுங்க, இவங்களுக்கு செலவு பண்ணுங்க அப்படிங்கிறான். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஃப்யூச்சருக்காக முன்னிறுத்தி வச்சுக்கோங்க,
ஏதாவது முன்கூட்டியே ஏதாவது செய்து கொள்வதில் அக்கறை காட்டுங்கள். அது ரொம்ப முக்கியம். அப்போ ஏதாவது செஞ்சுக்கிறதுனா, இப்போ எந்த அளவுக்கு நம்ம குழந்தைய ப்ராப்பராக நம்ம வளர்த்து எடுக்கணும். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம், எல்லாமே நம்ம குழந்தைகளுக்காகத்தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டோம். அப்படி நம்ம நினைக்கக்கூடிய பெண்களுக்கு அல்லாஹ் அடுத்து சொல்லுவான், நம்மளுடைய உரிமை என்ன, கடமை என்ன, இதெல்லாமும் அடுத்தடுத்து வருது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிடணும். அடுத்த ஆயத்து பாருங்கள். வலா தஜ்அலுல்லாஹ உர்ஸத்தன் லிஐமானிக்கும் அன் தபர்ரு வதத்தகு வதுஸ்லிஹு பைனன் நாஸ் வல்லாஹு சமீஉன் அலீம். இப்போ வலா தஜ்அலு ஆக்காதீர்கள், அல்லாஹ உர்ஸத்தன் வலுவாக, உர்ஸத்தன்னா வலுவாக, லி ஐமானிக்கும் உங்கள் சத்தியங்களுக்கு, அன்தபர்ரு நீங்கள் நன்மை செய்ய மாட்டீர்கள், வத்தகு இன்னும் நீங்கள் அல்லாவை அஞ்ச மாட்டீர்கள், வத்துஸ்லிஹு இன்னும் நீங்கள் சீர்திருத்தம் செய்ய மாட்டீர்கள், பைனன் நாசி மக்கள் மத்தியில், வல்லாஹு சமீஉன் அலீம் அல்லாஹ் செவியுறுபவன் இன்னும் மிக அறிபவன். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், நன்மை செய்கிறது, இறையச்சத்தோடு வாழ்வது, மக்களிடையே இணக்கத்தை ஏற்படுத்துவது. இதுக்கு எதிராக நீங்கள் செய்யும் சத்தியங்கள் அல்லாஹ்வின் பெயரை கருவியாக்காதீர்கள். அல்லாஹ் உங்கள் பேச்சுகள் அனைத்தையும் கேட்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கிறான். அதாவது இந்த இப்போது நம்ம ஒரு சாதாரண புத்தகத்தை பார்த்தாவே, இன்றைக்கி காலையில் கூட பார்த்தோம், ஒரு சாதாரண ஒரு புத்தகம், அதில் பார்க்கும்போதே அந்த அந்த புத்தகம் யார் எழுதினாரோ அவர் எந்த இடத்த சார்ந்திருக்காரோ அதோட கல்ச்சரை நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஒரு ஜாப்பனீஸ்காரர் எழுதியிருக்காரு, ஸோ அவருடைய கல்ச்சரை நம்ம பார்க்க முடிஞ்சுது காலையில். ஸோ அந்த மாதிரி ஒரு சாதாரண புத்தகத்துக்கே எழுதுகிறவங்களுக்கே கல்ச்சரை காமிக்கிறாங்க அப்படின்னா, உலகமறை திருக்குர்ஆன். ஸோ இந்த குர்ஆனில் யாருக்கு அந்த பீரியடில் யாருக்கு இறங்கப்பட்டுச்சு? இன்றைக்கி இது எல்லாருமே படிக்கிறோம், ஆனாலும் அந்த காலத்தில் இது யாருக்கு இறங்கப்பட்டுச்சு அப்படின்னா அரபுகளுக்கு. இந்த அரபுகள்கிட்ட இருக்கிற ரொம்ப பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, எதுக்கெடுத்தாலும் இறைவன் மீது சத்தியம் செய்வாங்க. பட் சுபஹானல்லாஹ் இன்றைக்கான காலகட்டத்தில் நம்மளும் சிலர் இருக்கோம், எதுக்கெடுத்தாலும் சத்தியமாக அப்படின்போம். சின்ன வயசில் எங்கள் அம்மா சொன்ன ஞாபகம் இருக்குது, சத்தியம் அப்படி சொன்னால் திட்டுவாங்க, சத்தியம்னு சொல்லாத அப்படின்னு. ஆனால் ஏன் சொல்லக்கூடாது அப்படின்லாம் சொல்லித்தரல அவங்க, பட் சத்தியம் பண்ணாத அப்படின்ட்டுருப்பாங்க. ஸோ அல்லாஹ் இங்கே சொல்கிறான், நீங்கள் சத்தியம் செய்கிறதுக்கு, அதாவது நம்ம இஷ்டத்துக்கு சத்தியம் பண்ணுறதில்ல, முக்கியமாக நன்மை செய்கிறதில்ல, இறையச்சத்தோடு வாழ்வதில், மக்கள்கிட்ட இணக்கத்தை ஏற்படுத்துறதில்ல, இது மூணுத்துக்கும் எதிராக நீங்கள் ஏதாச்சும் ஒரு சத்தியம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணிட்டேன், நான் எப்படி செய்யாமல் இருப்பேன் அப்படின்ட்டு நீங்கள் அல்லாஹ் பேரை கருவியாக்கக்கூடாது. உங்கள் பேச்சுகள் எல்லாத்தையுமே அல்லாஹ் கேட்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கிறான். இப்போது ஒன்றும் இல்லை, இப்போது ஒரு சின்ன ஒரு ஹிஸ்ட்ரியும் நான் சொல்கிறேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு ஏழைக்கு மாதமோ ஏதோ ஒரு குறிப்பிட்ட தவணையில் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. பணமாகவோ பொருளாகவோ ஏதோ கொடுத்து கொண்டே இருப்பாங்க. அப்போது ஒரு கட்டத்தில் என்னாச்சு, அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மேலே அவதூறு பரப்பிட்டாங்க. வேறு யாரோ அவதூறு பரப்புனதை இவங்களும் ஆமோதித்து புறம் பேசியிருப்பாங்க. ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, நீ என்னோட பொண்ணுக்காக இப்படி என்னோட பொண்ணு மேலே நீயும் அவதூறு சொல்லிட்டியா, அப்போ உனக்கு இனிமேல் நான் தரமாட்டேன், இது அல்லாஹ் மேலே சத்தியம் அப்படின்னுறாரு. அப்போது ஒரு கட்டத்தில், இப்போ நான் அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணிட்டேனே, நான் இவருக்கு கொடுக்காமல் இருக்க முடியாதே,
கொடுக்க முடியாதே அப்படின்னு அவர் நினைக்கும்போது அல்லாஹ் வந்து இந்த மாதிரியான ஒரு வசனத்தை, பட் இந்த டைமில் தான் இந்த வசனம் வந்துச்சு அப்படின்னு நான் சொல்ல வரல, பட் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இந்த வசனத்தை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள். என்னென்னா, நான் வந்து ஒரு நன்மையான காரியம் செய்கிறேன், அந்த காரியத்தை திடீர்னு நான் இதை செய்ய மாட்டேன், இந்த நன்மையான காரியம் செய்ய மாட்டேன் அப்படின்னு நான் இறைவன் மேலே சத்தியம் பண்ணாலும் அதை மீறிக்கிடலாம். அதே மாதிரி மக்களிடையே இணக்கத்தை, அதாவது 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, அப்போது நம்ம போய் சமாதானப்படுத்துறதுக்காக நம்ம வந்து அல்லாஹ் மேலே சத்தியம் செய்கிறோம். அப்போது நமக்கு ரொம்ப கோவம் வந்து ஏன்னா நம்மளையே ஏதாவது அவங்க பேசவும், இனிமேல் சத்தியமாக அவங்க லைஃப்லையே நான் குறுக்கிட மாட்டேன், நம்ம சொந்தமாக தான் இருக்கும், நம்ம அக்கா தங்கச்சியாக தான் இருக்கும், நம்ம ரிலேஷனாக தான் இருக்கும், ஆனாலும் இனிமேல் சத்தியமாக அவங்க மூஞ்சிலே முழிக்க மாட்டேன் அப்படின்னு வந்துடுவோம். ஆனால் அந்த மாதிரி டைம்லையுமே அந்த சத்தியத்தெல்லாம் நம்ம மீறலாம். ஸோ அதே மாதிரி இறையச்சத்தோடு வாழ்கிறது, அல்லாஹ் மீது உள்ள பயத்தில் ஏதாவது வாழ்கிறதுன்றதுலையும் ஏதாவது நம்ம தவறுதலாக சத்தியம் பண்ணிட்டாலும் அதை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக நீங்கள் பயன்படுத்தி பயப்பட தேவையில்லை. நல்ல விஷயங்களுக்கு உங்கள் சத்தியங்களை நீங்கள் மீறலாம். ஸோ அதையும் அல்லாஹ் வந்து இங்கே சொல்கிறான். ஸோ நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் வந்து உங்கள் சத்தியங்கள் என்னோட பேரை நீங்கள் கருவியாக்காதீங்க, அதுலேயும் முக்கியமாக என்னோட பேரை கருவியாக்காதீங்கன்னு தான் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாஹ் மீது மட்டும்தான் சத்தியம் பண்ணவும் நமக்கு உரிமை இருக்குது. குரான் மீதாக இருக்கட்டும், நம்ம குழந்தைகள் மேலாக இருக்கட்டும், இது எல்லாம் சத்தியம் பண்ணுறதுக்கு நமக்கு உரிமை இல்லை. அவன் சத்தியம் பண்ணுவான், படைத்தவன் யார் மீதும் சத்தியம் பண்ணி காமிப்பான், ஆனால் நமக்கு அப்படி சத்தியம் பண்ண உரிமை இல்லை இறைவனை தவிர. அடுத்த ஆயத்து பாருங்க, லா யுஆஹிதுகுமுல்லாஹு பில்லஹ்வி ஃபீ ஐமானிக்கும் வலாக்கின் யுஆஹிதுகும் பிமா கஸபத் குலூபுக்கும் வல்லாஹு கஃபூருர் ஹலீம். அப்போ உள்நோக்கம் எதுவும் இல்லாமல் தற்செயலாக நீங்கள் செய்யும் அபத்தமான சத்தியங்களுக்கு அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான். ஆனால் நீங்கள் உளப்பூர்வமாக செய்த சத்தியங்களுக்காக நிச்சயமாக அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிப்பான். மேலும் அல்லாஹ் பெரும் மன்னிப்பாளனாகவும் அதிகம் சகிப்புத்தன்மையுடையவனாகவும் இருக்கிறான். அப்போது இன்றைக்கி நமக்கு ஒரு பழக்கமாக போயிடும். ஸோ இஷ்டத்துக்கு நம்ம எதுக்கெடுத்தாலும் சத்தியம்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி அபத்தமான சத்தியங்களுக்கு அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான். ஆனால் உங்கள் உள்ளங்களை நன்கு அறியக்கூடியவன் இறைவன். ஸோ அப்படி நீங்கள் உள்ளபூர்வமாக செய்த சத்தியங்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் குற்றம் பிடிப்பான். மேலும் அல்லாஹ் பெரும் மன்னிப்பாளனும் அதிகம் சகிப்புத்தன்மையுடையவனாகவும் இருக்கிறான். அப்போ நீங்கள் உள்ளமான்னு நீங்கள் வந்து ஏதாவது சத்தியம் பண்ணி அதை நீங்கள் முறிக்கிறீங்க அப்படிங்கிறப்போ அப்போ நீங்கள் அதுக்கான பிராயச்சித்தம் பரிகாரம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். இங்கே இல்லைன்னாலும் குரானில் உள்ள வெவ்வேறு இடங்களில் அந்த சத்தியத்துக்கான இதை பார்க்கலாம். அநேகமாக அது பேர் என்ன, ஏழைகளுக்கு உணவு தர்ற மாதிரி தான் இருக்கும். குறிப்பிட்ட ஒரு ஒரு இத்தனை ஏழைகளுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு லா இருக்கும். பட் அது நம்ம இன்ஷால்லா ஃப்யூச்சரில் பார்க்கலாம், குரானில் வரும். ஸோ இப்போதைக்கு அல்லாஹ் வந்து நீங்கள் தெரிஞ்சே வந்து மனசார ஒரு சத்தியம் பண்ணி அதை மீறுறீங்கன்னா உங்களுக்கு அல்லாஹ் குற்றம் பிடிப்பான். ஸோ இருந்தாலும் அல்லாஹ் வந்து உங்களை மன்னிக்கக்கூடியவனாகவும் அவனுக்கு சகிப்புத்தன்மை அதிகமாகவும் இருக்குது அப்படின்னு இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அடுத்த ஆயத்து பாருங்கள், லில்லதீன யுலூன மின் நிசாஇஹிம் தரப்புசு அர்பஅத்தி அஷ்ஹுர் ஃபஇன் ஃபாஉ ஃபஇன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். அப்போ தங்கள் மனைவியரை நெருங்குவதில்லை என்று சபதம் செய்து விலகி இருப்பவருக்கு 4 மாத தவணை உண்டு. எனவே அதற்குள் தங்கள் மனைவியரிடம் அவர்கள் திரும்பிவிட்டால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்போனும் கருணையுடையவனுமாய் இருக்கிறான். பாருங்கள், ரஹீம்னு வருது. நம்ம சொல்கிறோம் எங்கெல்லாம் ரஹீம் கஃபூரு ரஹீம் வருதோ கவனமாக பார்க்கணுங்கிறோம்.
அல்லாஹ்வுடைய அந்த அன்புக்கு மனைவி கிட்ட நீங்கள் வந்து திரும்பி வந்துட்டீங்க அப்படின்னா அவனுடைய ரஹீம் கிடைக்குது. ஸோ சிந்திச்சு பாருங்கள். அப்போது இன்றைக்கும் வந்து எத்தனை விஷயங்கள் ஒரு சண்டை போட்டுட்டு அந்த கணவன் மனைவியை பிரிஞ்சு அந்த கணவன் மனைவி கிட்ட வர்றதே இல்லை. ஆனால் இன்றைக்கி அப்படியே உல்ட்டாவாகவும் நடக்குது. மனைவி கணவனை விட்டு வந்துட்டு அந்த கணவன்கிட்ட போகிறதே இல்லை. ஸோ இது ரெண்டில் ஏதோ ஒன்று நடக்குதுன்னு வைங்களேன். ஸோ இதில் அல்லாஹ்வுடைய அந்த சட்டத்திட்டங்கள் பார்த்தீங்கன்னா, மனைவியரை நீங்கள் நெருங்குவதில்லை அப்படின்னு சபதம் செஞ்சிட்டிங்கன்னா, விலகி இருக்கிறீங்க அப்படின்னா 4 மாதம் உங்களுக்கு தவணை இருக்குது. அதுக்குள்ளே உங்கள் மனைவி கிட்ட நீங்கள் திரும்பிட்டீங்கன்னா, இப்போது கணவன் மனைவி அதிகமாக அந்த 4 மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து திரும்பி சேர்ந்துடணும், எவ்வளோ பெரிய சண்டையாக இருந்தாலும். அதுவும் கணவனுக்கு தான் இந்த விஷயங்கள் இருக்குது. ஸோ ஆனால் சில என்ன சொல்கிறது, மாறுதல்கள் இருக்குது. அதாவது ரொம்ப கணவன் கொலை செய்யும் அளவுக்கு ரொம்ப தவறான ஒரு ஆளாக இருக்கார், ரொம்ப முடியாத ஒரு ஆளாக இருக்கார் அப்படின்னா அதற்கு வேறு சில விஷயங்கள் இருக்குது. பட் சும்மா நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். ஏன்னா பெண்கள் பிரச்சனை பண்ணாலும் கூட பெண்களால் ஒரு கொலையவோ அல்லது மற்ற ஏதோ ரொம்ப ஒரு 100க்கு ஒரு 5% அந்த மாதிரி. ஏன்னா இன்றைக்கி பெருகிருச்சு, அஸ்தஃபிருல்லா, இன்றைக்கி வேறு மாதிரியான விஷயங்கள் நடக்குது. பட் ஸ்டில் ஒரு 5% தான். ஆனால் ஒரு ஆண் பெண் மேலே வந்து விருப்பம் இல்லை, அவளை ஏதாவது தவறுதான விஷயங்கள் செய்கிறாரு அப்படின்னா நிச்சயமாக கொலை செய்கிற அளவுக்கு கூட ஏன்னா அவர் வலிமையானவர். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த விஷயங்களை அந்த ஆண் வந்து 4 மாதம் கூட நீங்கள் வந்து விலகி இருக்கலாம். அதுக்கும் மேலே நீங்கள் வந்து திரும்பலை அப்படின்னா அல்லாஹ் அதுக்கும் மேலே அதுக்குள்ளே நீங்கள் திரும்பிட்டீங்க அப்படின்னா அல்லாஹ் வந்து உங்களை மன்னிப்பான். ஸோ கணவன் மனைவி சேர்ந்து இருக்கும்போது ஒரு பிரச்சனை ஒரு பிணக்கு வந்த பிறகும் திரும்பி நம்ம ஒன்று சேரும்போது அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் அல்லாஹ்வுடைய கருணையும் நமக்கு கிடைக்குது. ஆனால் இன்றைக்கி என்ன இஷ்யூ ஆகுதுன்னா, தலாக் அப்படின்னு ஒன்று இருக்குன்ற பேரில் ஒன்றுமே இல்லாததுக்கு கூட தலாக்கு கொடுத்துட்டு நம்ம பிள்ளைங்க ஏகப்பட்ட விஷயங்கள் செய்கிறோம். ஸோ அதை பற்றிலாம் எல்லாம் தெளிவாக அடுத்தடுத்த ஆயத்துக்களில் சொல்கிறான் பாருங்களேன். ஸோ வஇன் அஸமு த்வலாக ஃபஇன்னல்லாஹ சமீஉன் அலீம். ஆனால் அவர்கள் தலாக் சொல்வதென்று தீர்மானித்து விட்டால் அல்லாஹ் எல்லாவற்றையும் செவியுறுவோனாகவும் நன்கறிபவனாகவும் இருக்கிறான் என்பதை அவர்கள் நினைவு கொள்ளட்டும். அப்போ நீங்கள் வந்து சரி 4 மாதத்துக்கு அப்புறமும் ஸோ ஒரு பெண்ணோ ஆணோ, ஆனால் அல்லாஹ் இங்கே ஆணைத்தான் குறிப்பிட்டு காமிக்கிறான். உங்களுக்கு 4 மாதம் வரைக்கும் தான் உங்கள் மனைவியை வந்து பிரிஞ்சிருக்கிறதுக்கு உரிமை இருக்குது. அதை தாண்டி நீங்கள் வந்து இல்லை அதுக்கு மேலேயும் உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா தலாக் சொல்கிறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்தையுமே ஆண்களும் சரி பெண்களும் சரி உங்களுடைய விஷயங்களை அல்லாஹ் செவியேறுபவனாகவும் நன்கு அறிபவனாகவும் இருக்கிறான். இதை நீங்கள் நினச்சி கொள்ளுங்க, நினைவில் வச்சுக்கோங்க. அப்போ ஏன்னா இன்றைக்கி நிறைய கேசஸ் பாருங்களேன், ஒன்றுமே இல்லாததுக்கு பெண்கள் போட்டிருப்பாங்க. அன்னைக்கு வந்து ஏதோ அதிகமாக ஆண்கள் செஞ்சாலும் கூட இன்றைக்கி வந்து பெண்கள். ஸோ ஏன் அப்படின்னா ரீசன் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் ரிவீல் பண்ணுவான், பார்த்துட்டே வாங்க. அடுத்த ஆயத்து பாருங்கள். வல் முதல்லகாத்து யதரப்பஸ்ன பிஅன்ஃபுஸிஹின்ன ஸலாஸத குரூ வலா யஹில்லு லஹுன்ன அன் யக்தும்ன மா ഖലഖல்லாஹு ஃபீ அர்ஹாமிஹின்ன இன் குன்ன யுமின்ன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் وبؤولتهن أحق بردهن في ذلك إن أرادوا إصلاحا ولهن مثل الذي عليهن بالمعروف وللرجال عليهن درجة والله عزيز حكيم.
அப்போ தலாக் சொல்லப்பட்ட பெண்கள் 3 மாதவிடாய்கள் ஆகும் வரை தாமாகவே பொறுத்திருக்க வேண்டும். இப்போ இது இன்றைக்கி நம்ம வந்து கவர்மெண்ட்டில் நீங்கள் சட்டம் படி போனீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, முதல்ல கொஞ்சம் ஒரு 6 மாதம் நீங்கள் பிரிஞ்சிருங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம், நீங்கள் கவுன்சிலிங் போங்க, இதெல்லாம் வந்து அந்த சட்டத்தில் சொல்கிறாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய சட்டங்கள் பாருங்கள், ரொம்ப தெளிவான தீர்க்கமான சட்டங்களாக இருக்குது. இன்றைக்கி முஸ்லீம்களே கூட கோர்ட்டை தான் நாடி போகிறோம். ஏன் அப்படின்னா நீதமான விஷயம் அட்லீஸ்ட் அங்கேயாவது ஓரளவு கிடைக்கிது, நம்மளில் அந்த அளவுக்கு கிடைக்க மாட்டேங்குது. பல ஜமாத்துகள் பல மாதிரி சட்டங்களை அவங்களே உருவாக்கி நம்மளை ரொம்ப நோகடிக்கிறாங்க. ஸோ ஏன்னா என்னை விட நீங்கள் அதிகமாக பார்த்தவர்களாக இருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகம். நீங்கள் உங்களுடைய ஏரியாக்களில் உங்களுடைய உறவினர்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. முக்கியமாக ஒரு குறிப்பிட்ட ஜமாத் இருக்குது, நான் அது பேரை நான் சொல்ல விரும்பலை. ஆனால் அவங்க இஷ்டத்துக்கு அந்த தலாக்குடைய விஷயத்தை எடுத்துக்கொண்டு அந்த பெண்களை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துகிறாங்க தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். ப்ராப்பராக, ஏன்னா அல்லாஹ் அதுக்கு டைம் கொடுத்துருக்கான் அப்படின்னா அதுக்கு ரீசன் இருக்குது. இதில் பாருங்கள், அல்லாஹ் வந்து 3 மாதம், நீங்கள் 4 மாதம் பிரிஞ்சிருந்தாலும் கூட அதுக்கு அடுத்து 3 மாதவிடாய் நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். இப்போ தங்களுடைய கருவறைகளில் அல்லாஹ் எதையேனும் படைத்திருப்பானே. அப்போ அந்த 3 மாதத்தில் உங்களுக்கு எதுவும் உங்களுடைய நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கீங்க அந்த மாதிரினா நீங்கள் அதை மறைக்கக்கூடாது. அப்படி மறைக்கிறது உங்களுக்கு அனுமதிக்கப்படலை. அல்லாஹ்வின் மீதும் இறுதி தீர்ப்பு நாளின் மீதும் அவர்கள் நம்பிக்கை கொண்டவராக இருந்தால் ஒருபோதும் அவர்கள் இவ்வாறு செய்யக்கூடாது. அவர்களின் கணவர்கள் உறவை சரிப்படுத்தி கொள்ள விரும்பினால் இத்தவணைக்குள் அவர்களை மீண்டும் மனைவியாக்கி கொள்ள அவர்களுக்கு முழு உரிமை இருக்கிறது. பொதுவான நியதிப்படி ஆண்கள் மீது பெண்களுக்கு சில உரிமைகள் உள்ளன. பெண்கள் மீது ஆண்களுக்கு உள்ள சில உரிமைகளைப் போல ஆயினும் ஆண்களுக்கு பெண்களை விட ஒரு படி உயர்வு உண்டு. இன்னும் அல்லாஹ் அனைவர் மீதும் பேராற்றல் உடையவனும் நுண்ணறிவுடையவனுமாய் இருக்கிறான். இங்கே ரொம்ப எலகண்ட்டாக அல்லாஹ் ஒரு விஷயத்த சொல்கிறான். அதாவது நீங்கள் வந்து அந்த உரிமை இன்றைக்கி சொல்கிறோம் இல்லையா, ஆண் பெண் எல்லாத்துக்கும் சரிசமமான உரிமை தான். ஆனால் உண்மையிலேயே பெண்ணுக்கு உரிமை கொடுத்ததே இஸ்லாம் தான். அதாவது பெண்ணுக்கு உரிமை இருக்குது, ஆனாலும் ஆணுக்கு ஒரு படி அதிகமான உரிமைகள் இருக்குது. அப்போது இதில் என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் பெண்களை என்ன சொல்கிறாங்க, நீங்களும் ஆண்களுக்கு சமந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வெளியே வாங்க, உங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து வேலைக்கு போங்க. ஆனால் வீட்டில் இருக்கும்போதாவது பெண்களுக்கு ரொம்ப இலகுவான வாழ்க்கையை இறைவன் கொடுத்துருக்கான். ரொம்ப ரொம்ப இலகுவான வாழ்க்கை. அதாவது உங்கள் குடும்பத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க, வீட்டை பராமரிச்சுக்கோங்க, உங்கள் கணவனுக்கு நீங்கள் நல்லபடியாக நடந்துக்கோங்க, நீதமாக நடந்துக்கோங்க, இவ்வளோதான். ஆனால் இதுக்கு முன்னாடி இத்தனை வசனங்கள் வந்துச்சுல்ல, நீங்கள் வந்து சண்டை போடுங்க, போர் புரியுங்க, இன்னும் மற்றவங்களுக்கு உங்கள் பொருளாதாரத்துலேருந்து கொடுங்க, உறவினர்களுக்கு வழிபோக்கர்களுக்கு இதெல்லாம் கொடுங்கன்றது, இது எல்லாமே ஆண்களுக்கு அல்லாஹ் சொன்னது. ஏன்னா அவங்க சம்பாதிக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. நமக்கு உரிமை இருக்குது, we can earn, பட் நம்ம அதுக்காக ஜாப் போகணுன்னு அவசியம் இல்லை. ஏர்னிங் வேறு, ஜாப் வேறு. இப்போ வீட்டில் நம்ம வந்து நமக்கான இது அந்த உணவு ஏன்னா ஒரு ஹதீஸு, நீங்கள் புகாரி ஹதீஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து அவங்க பெண்ணான ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்து கேட்பாங்க, எனக்கு வேலை செஞ்சு ரொம்ப உடம்பு முடியலை,
கையெல்லாம் ரொம்ப இதாக இருக்குது, எனக்கு ஒரு அடிமை கொடுக்குறீங்களா? அப்போ நபி கேட்பாங்க, உனக்கு அடிமை வேணுமா, அல்லது உனக்கு இறைவன்கிட்ட இதுக்கான ஒரு ஆறுதல், இதற்கான ஆறுதல் கிடைக்கக்கூடிய துவாவை சொல்லித்தரவா அப்படி கேட்கும்போது அவங்க எனக்கு நீங்கள் துவாவே சொல்லி கொடுங்கன்னு கேட்பாங்க. ஸோ அவ்வளோ வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் மகளை நீ எப்படி வேலை வாங்கலாம் அப்படின்ட்டு போகலை. இன்றைக்கி நம்ம அத்தாமாருங்கன்னா நம்ம இது இல்லை, பட் இன்றைக்கி உள்ள குழந்தைங்க, அந்த இன்றைக்கி உள்ள சின்ன பிள்ளைங்க, இப்போ திருமணமாக போகிற பிள்ளைங்கள ஒரு சின்ன வேலை, காலைல எந்திரிச்சு நீங்கள் தான் சமைச்சு எல்லாம் பண்ணணும் அப்படின்னா அது அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஆனால் வெளியில் நான் வேலைக்கு போகிறேன், சத்தியமாக சொல்கிறேன், வீட்டில் இருக்கிறத விட வேலைக்கு நீங்கள் போகிறப்ப வீட்டு வேலையை விட அதிகமான வேலையை வேலை இடங்களில் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலும் வேலைகள் நீங்கள் பார்த்து தான் ஆகணும். நீங்கள் அது எந்த மாதிரியான வேலைன்னா, இன்றைக்கி நீங்கள் உங்கள் வீட்டை கூட நீங்கள் வந்து துடைக்க மாட்டீங்க. வேலைக்கு போகிற இடத்துல அங்கே உள்ள விஷயத்தெல்லாம் நீங்கள் துடைக்கணும். இங்கே அட்லீஸ்ட் நமக்கு வந்து நமக்கு எல்லா உணவு தராரு, நம்மளை நல்லபடியாக பார்த்துக்கிறாரு, நமக்கு ஒரு நாள் நல்லபடியாக பேசுகிறாரு. நம்ம கணவர், நம்மளுடைய உறவினர்கள், அதாவது வீட்டில் உள்ளவங்க பேசுனா கூட மனசு ஆறிடும். பட் அங்கே நம்ம வேலைக்கு போனோம் அப்படின்னா அங்கே உள்ளவங்க கேவலமாக பேசுவாங்க. இன்றைக்கி பெண்கள் வேலைக்கு போகிற இடத்துல எவ்வளோலாம் சந்திக்கிறாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ஆனால் அதிகமாக இன்றைக்கி முஸ்லீம் சமுதாயம் தான் வந்து பெண்களை வீட்டில் வச்சு சரி இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதை வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் நான் ஏன் இங்கே குறிப்பிடுறேன் அப்படின்னா, நம்மளுடைய அந்த விஷயங்கள், பெண்களோட விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிடணும். அதாவது ஆண்களுக்கு தான் இப்போ இவ்வளோ உரிமையுமா அப்படின்னா, ஆண்கள் இந்த உரிமை இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறணும். அதாவது பெண்ணை வீட்டில் வச்சு அவளுக்கு நம்ம எல்லா விதமான எல்லா விதமான வசதியும் நம்ம முடிஞ்ச அளவு ஏற்படுத்தி கொடுக்கணும். அவள் நமக்கு எல்லாமே பண்ணித்தரணும். இதுதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஒரு என்ன சொல் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ இந்த இடத்துல வந்துட்டு தான் பெண்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு படி உயர்வை நம்ம எடுத்துக்கிறோம். என்னென்னா, அவனுக்கு அல்லாஹ் சொல்லிட்டான், நீ இதெல்லாம் பண்ணு, வெளியில் கொடு, உன்னோட வருமானத்தில் உறவினருக்கு கொடு, வழிபோக்கருக்கு கொடு எல்லாம். அப்போ நம்ம வந்து கேள்வி கேட்போம், நீங்கள் என்ன அடுத்த மாதம் நமக்கு இது இருக்குது, பிள்ளைக்கு அது இருக்குது, இது இருக்குது, நீங்கள் பாட்டுக்கு செலவு செய்கிறீங்க, அப்போ எப்படி, அப்போ நம்ம எப்படி வாழ்கிறது, அடுத்து நம்ம எப்படி சொந்த வீடு கட்டுறது, நீங்கள் பாட்டுக்கு இப்படி கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது? இந்த வார்த்தைகள் சுப்ஹானல்லாஹ் நம்மள பலர் கேட்டிருப்போம். இந்த வார்த்தைகள் நம்ம கேட்காம இருந்திருக்க மாட்டோம், என்ன உட்பட எல்லாருமே கேட்டிருப்போம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், ஆண்களை விட பெண்களை விட ஆண்களுக்கு ஒரு படி உரிமை மேலே இருக்குது. அப்போனா எந்தெந்த விஷயங்களில் அவரை விட நம்ம ஒரு படி மேலே நிற்கணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் இறைவனுக்கு மாறு செய்கிறதா அர்த்தம். ஸோ இது ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயந்தான். இப்போ அப்போனா நம்மளை வந்து குறைவாக சொல்கிறாங்களா? அப்படி கிடையாது. நம்மளை சரியான விதத்தை இறைவன் காமிக்கிறான். அதாவது ஒரு பெண்ணுக்கு இது வழிமுறைமா, நீ இதெல்லாம் இது மட்டும் பார்த்துக்கோ, வீட்டில் பெருசாக என்ன வேலை இருக்க போகுது, அவனுக்கு ஒரு 3 வேளை சாப்பாடு செஞ்சு தரப்போகிறோம். ஒரு 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 இன்றைக்கி ஓரளவுக்கு எல்லாமே துணி துவைக்கிற வாஷிங் மிஷின்லேருந்து எல்லாமே ஓரளவு இருக்குது. பட் அதையும் தாண்டி அவங்களுடைய அந்த வருமானம் இப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு 20,000 தான் அப்படின்னா 20,000 நமக்கே செலவு பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவங்களுக்கு அல்லாஹ் கேள்வி கேட்பான். நம்மளை கேள்வி கேட்க மாட்டான், அவங்கள கேள்வி கேட்பான். என்னென்னா, உனக்கு 20,000 நான் கொடுத்தேனே, அதில் பெற்றோருக்கு எவ்வளோ கொடுத்த? ஏன்னா தொடர்ந்து அல்லாஹ் அதை தான் வலியுறுத்துகிறான். அனாதை கொடு, பெற்றோருக்கு கொடு, வழிபோக்கருக்கு கொடு, உறவினருக்கு கொடு அப்படிங்கிறான். அப்போ உனக்கு மாதம் 20,000 வந்துச்சு, இதை வச்சு யார் யாருக்கு என்னென்ன கொடுத்த அப்படின்னு அவனை பார்த்து அல்லாஹ் கேட்பான். அப்போ அவங்களுக்கும் அல்லாஹ்க்கும் எவ்வளோ பெரிய டீலிங் இருக்குது. அந்த இடத்துல போயிட்டு நம்ம பெண்கள் போயிட்டு
நீ என்ன 20,000 தான் சம்பாதிக்கிற, நம்ம வீட்டுக்கு 30,000 ஆகுது, மீதி 10,000 எப்போ தர, இப்படி கேட்போம். கேட்குறோம் தானே? கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய சூழலில் தான் நம்ம இருக்கோம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற எல்லாமே வந்து ஆடம்பர விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஒரு பிரெயின் வாஷ் பண்ணப்படுது. இது வீட்டில் இருந்தால் தான் நமக்கு மரியாதை, சோஃபா வீட்டில் இருந்தால் தான் நமக்கு மரியாதை, டிவி 70 அடி டிவி இருந்தால் தான், எல்இடி டிவி இருந்தால் தான் மரியாதை, சொந்த வீடு இருந்தால் தான் மரியாதை. இதெல்லாம் யார் உருவாக்கிக்கிறா? ஸோ பெண்களுக்கு ஜஸ்ட் இது வந்து ஊரார் தான் கேட்குறாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து கணவன்கிட்ட கேட்குறத விட அந்த பெண்கள்கிட்ட தான் கேட்பாங்க. உங்கள் வீட்டில் அது இல்லையா, இது இல்லையா அப்படின்னு பெண்களுக்குள்ளே கேட்டுப்போம். ஸோ அதனால நமக்கு வந்து சில மன கஷ்டங்கள் இருக்கும். அதனால் நம்ம வந்து அவங்கக்கிட்ட கேட்குறோம், வீட்டுக்கு அது செய்யணும் இது செய்யணும். நான் உண்மையிலேயே அல்லாஹ் அவர்கிட்ட கேட்பான், நம்மளுடைய கணவர்கிட்ட கேட்பான். ஸோ அதனால் இனி வரக்கூடிய காலங்களில் சம்பாதிக்கிறதுல முடிஞ்சளவு நம்மளுடைய விஷயங்களை, ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அவங்களுடைய சஹாபாக்களும் வந்து சம்பாத்தியம் இல்லாமல் சோம்பேறிகளாக இல்லை. அவங்க இஸ்லாத்துக்காகவும் பாடுபட்டாங்க, அதே சமயம் அவங்க வியாபாரத்துலேயும் ஈடுபட்டாங்க. அவங்க நல்ல செல்வந்தர்களாக இருந்தாங்க. ஆனாலும் அந்த செல்வத்தை எல்லாம் வீட்டுக்கு கூட செலவு பண்ணாமல் தான் இஸ்லாத்துக்காக செலவு பண்ணாங்க. அதை அந்த மனைவிமார்கள் ஏற்றுக்கிட்டு அவங்களும் அவங்கக்கிட்ட இருந்ததையும் கொடுத்தாங்க. அப்போ இது மாதிரி தான் இறைவன் நம்மளையும் எதிர்பார்க்குறான். ஸோ இந்த விஷயங்களை இன்றைக்கி நமக்கும் சொல்லித்தரதுக்கான நோக்கம் இது தான். ஸோ ஒரு நம்மளுடைய கணவனிடம் நம்ம எப்படி இந்த மாதிரி தான் நம்ம ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் வளர்த்தெடுக்கணும். ஆண் குழந்தைங்கள்ட்ட உனக்கு இதெல்லாம் ஹக்கு இருக்குடா, நீ இதெல்லாம் பண்ணணும், நீ பெருசாகி நம்ம என்ன சொல்லித்தரோம், பெருசாகி நல்லா சம்பாரித்து வீடு கட்டு வாசல் கட்டுன்னு சொல்லித்தரோம். ஆனால் என்ன சொல்லித்தரணும், பெருசாகி நீங்கள் சம்பாதிக்கிறதுல உன்னுடைய நம்ம உறவினர்களுக்கு, வழிபோக்கர்களுக்கு, அனாதைகளுக்கு செலவு பண்ணுடா அப்படின்னு சொல்லணும். பெண் பிள்ளைங்களுக்கு ஆண் பிள்ளைங்க இப்படிலாம் செலவு பண்ணுவாங்க, நம்ம தான் அவங்களுக்கு செலவு பண்ணணும்னு சொல்லி தரணும். சுப்ஹானல்லாஹ், இன்றைக்கும் எத்தனையோ பெண்கள் இருக்கோம், அதாவது அவங்களுக்கு கொடுங்க, இவங்களுக்கு கொடுங்க, நம்ம சொந்தக்காரவங்களுக்கு கொடுங்க, அந்த அவங்களுக்கு கொடுங்க, இவங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டு வாங்கி கொடுப்பாங்க. மாஷா அல்லாஹ், எங்கள் அம்மா கூட நான் பார்த்துருக்கேன், எங்கள் அத்தாட்ட கேட்டு வாங்கி தருவாங்க. ஸோ அந்த மாதிரி அது இப்போ எங்கள் அம்மா பண்ணது எனக்கு எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுன்னா, அவங்க சொல்லித்தரலை, இப்படி செய்யணும்னு சொல்லித்தரல, ஆனால் அவங்க பண்ணினது எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் எங்கள் அம்மா இப்படிலாம் பண்ணாங்க, அப்போ நானும் பண்ணணும். ஸோ எப்போ நம்ம குழந்தைங்களை நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்னா நம்மளுடைய செய்கையால் தான். அப்போ அந்த மாதிரி நம்ம கணவன்கிட்ட இவங்களுக்கு கொடுங்க, அவங்களுக்கு கொடுங்க. எப்போ எங்களுக்கும் செஞ்சாங்க தான், நான் இல்லைன்னு சொல்கிறேன், மாஷா அல்லாஹ் எங்களுக்கும் நல்லா செஞ்சாங்க. பட் ஸ்டில் அவங்க சொன்னாங்க இவங்களுக்கு கொடுங்க. இத்தனைக்கும் எங்கள் அத்தாவோட சொந்தக்காரவங்களுக்கு தான் செய்ய சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி பெண்கள் வந்து நம்ம சொந்தக்காரவங்களுக்காவது செய்ய சொல்லிடுவோம், அவங்க சொந்தக்காரவங்களுக்கு செய்ய சொல்கிறோமா இல்லையான்னு தெரியலை. பட் ஸ்டில் எல்லா உறவினர்களுக்கும், நம்ம உறவினராக இருக்கட்டும், அவங்க உறவினராக இருக்கட்டும், எல்லாருக்குமே நம்ம நீதமாக அவங்களுக்கு நம்ம கொடுக்கறது, செய்ய வைக்கிறது, இது எல்லாம் வந்து நமக்கு வேணும். இதை ஏன் இங்கே சொல்கிறேன்னா, அந்த உரிமைகள், இப்போ பசங்களுக்கு இவ்வளோ கடமைகள் இருக்குது, உரிமைகள் இருக்குது, நமக்கு இவ்வளோ இல்லைல்ல, கொஞ்சம் தானே. ஆனால் அதுக்குன்னு நமக்கும், அதாவது நமக்கு தேவையான விஷயங்களை பூர்த்தி பண்ணி கொடுக்கறது அவங்களுடைய உரிமை தான், அவங்களுடைய கடமை தான். ஸோ அப்போ அவங்க நமக்கு நல்லபடியாக பூர்த்தி பண்ணி கொடுத்தா அப்போ தான் நமக்கு வந்து அந்த நன்றி உணர்வு இருக்கும், அந்த அன்பு இருக்கும், நமக்காக நம்ம கணவர் இவ்வளோ செஞ்சுருக்காரு அப்படிங்கிற அந்த உணர்வு வரும். 2 பேரும் மியூச்சுவலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு லவ் இருக்கும். ஸோ இதையெல்லாம் அல்லாஹ் இவ்வளோ பெரிய திருக்குறானில் ஏன் சொல்கிறான்? ஏன்னா இருக்கிறதுலே மிக முக்கியமான விஷயம் இந்த ஃபேமிலி தான். ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் இந்த ஃபேமிலியை தான் சுக்கு நூறாக உடைக்கிறாங்க. நான் உண்மையிலேயே இறைவனுடைய வசனங்கள்லாம் நமக்கு தெரியுது அப்படின்னா நமக்கு எந்தவித இன்ஃபீரியாரிட்டி, அதாவது தாழ்வு மனப்பான்மையுமே வராது.
நம்மளுடைய தகுதிகளையும் நம்மளுடைய உரிமைகளையும் நம்ம ப்ராப்பராக புரிஞ்சுக்க முடியும் இறைவனுடைய வசனங்களில். ஸோ அப்படி இதை புரிஞ்சுக்கும்போது ஏன்னா இதை நம்ம புரிஞ்சுக்காமல் நம்ம அதிகப்படியாக நடந்துக்கிறோம் அப்படின்னா நம்ம மீது அவனால் எந்த ஒரு ஆற்றலும் எடுக்க முடியும், நம்ம மீது எந்த ஒரு பேராற்றலும் எடுக்க முடியும், அவன் ரொம்ப நுண்ணறிவு உடையவனாக இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் வந்து சொல்கிறான். ஸோ இது வரைக்கும் இன்றைக்கி போதும். இறைவனுடைய விஷயங்களில் முக்கியமாக பெண்கள் இன்னும் வந்து இந்த கணவன் மனைவிக்குரிய விஷயங்களை நம்ம வந்து அதிகமாக சிந்திக்கணும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அடுத்த ஆயத்துக்களை நம்ம பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். அண்ட் இது இல்லாமல் இன்னும் எவ்வளோலாம் உங்களுக்கு மனசில் தோணுதோ நம்மளுடைய உரிமைகள் என்ன, இன்னும் கணவனுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் தான் நம்ம குழந்தைங்களுக்கும் சொல்லித்தரணும். ஒரு ஆண் குழந்தைங்களுக்கு என்ன சொல்லித்தரணும். ஏன்னா அல்லாஹ் இதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறான், உங்களுடைய ஃப்யூச்சருக்காக நீங்கள் ஏதாவது செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்கிறான். அப்படின்னா நம்ம ஃப்யூச்சர் நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுத்தரணும். எப்படி கற்றுத்தர முடியும், நம்ம அதை செஞ்சால் தான் உங்களுக்கு கற்றுத்தர முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம சிந்திக்கக்கூடியவர்களாக அண்ட் அதன்படி செயல்படக்கூடியவர்களாக இறைவன் உங்களையும் எங்களையும் ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுமா.